சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல இன்று நாம் பார்க்க இருப்பது மிக அழகான ஒரு தலைப்பு. அதாவது அற்புத தெய்வம் இதனின் மற்று உண்டோ என்று மிக அழகாக பெருமானோடைய அற்புதமான அற்புத தெய்வம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பெருமான் மட்டும்தான் என்பதை நமக்கு எடுத்து சொல்வதற்காக எத்தியோப்பியால இருந்து முனைவர் சிவ ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா திருவாசகத்தை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவர். இன்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வாரங்களுக்கு மேலாக திருவாசகத்தை மிக அழகாக ஒவ்வொருத்தருக்கும் எளிமையான முறையில புரியும் வண்ணமாக எடுத்து சொல்லி வருகின்றார்கள். இவர்களுடைய பணி நிமித்தமாக எத்தியோப்பியால இருந்தாலும் தமிழ் மேல கொண்ட காதல் பற்று, சைவத்தின் மேல் கொண்ட காதல் பற்று, இது எல்லாமே அவர்களுடைய பொழிவுல மிக அழகாக தெரியும். ஆன்மீக அனுபவம் 10 வருடங்களுக்கு மேல். அது மட்டும் இல்லாம நிறைய பணி, அதாவது திருப்பணிகள் என்று சொல்லியாச்சுனாலே நிறைய திருப்பணிகள் செய்து வருகின்றார்கள். கற்கோயிலுக்கு மட்டும் அல்ல, சொற்கோயிலுக்கும் சேர்ந்துதான் செய்து வருகின்றார்கள். ஐயாவுடைய ஆன்ம குருநாதர் அப்படின்னு பார்த்தா சிவத்திரு ஜார்ஜ் மரியண்ணா ஐயா அவர்கள்தான். மிக அழகான முறையில திருவாசகத்தை மிக எளிமையான முறையில கொண்டு செல்லும் மிகப்பெரிய ஒரு பணியை செய்து வருகின்றார்கள். நம்மளுடைய விண்ணப்பத்திற்கு ஏற்ப 9ஆம் திருமுறையிலையும் இந்த அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ என்ற தலைப்புல ஒரு மிக அழகான சிறப்பான பொழிவு கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் என்னுடைய அன்பு தம்பி என்று சொல்ல வேண்டும், சிவ ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று இன்றைய மேடையை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிவ 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 சிவ. ஆடல் வல்லான் சுக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மேலும் நம்மளுடைய குருநாதராக இருக்க விளங்கக்கூடிய 4 பெருமக்களுடைய குருவருளும் இங்கே ஒன்றாக கூட்டி பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற தலைப்பை நமக்கு சிந்தனை களமாக்கி தந்திருக்கக்கூடிய குருவருளுக்கும் திருவருளுக்கும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் மானசீகமாக சென்னிமேல் சூட்டி வீழ்ந்து வணங்கி தொழுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் பெருமானுடைய பெருங்கருணை, லாவண்யா அக்காவோட பெருங்கருணையும் சொல்லலாம், சேர்த்து சொல்லலாம். அந்த வகையில இன்றைய தினம் பெருமான் நமக்கு கொடுத்த தலைப்பு என்பது அற்புத தெய்வம் இதனினும் மற்ற உண்டோ அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. 9ஆம் திருமுறையில கருவூர் தேவநாயனாரால பாடப்பெற்ற கங்கை கண்ட சோழேச்சரம் அப்படிங்கிற தலத்தை பற்றி பாடும்போது வருகின்ற பாடலிலே 3வது அன்னம் விசும்பதோர் அப்படின்னு தொடங்குகின்ற அந்த பாடல்ல 3வது பாடலாக விளங்குகின்ற பாடல் தான் இந்த அற்புத தெய்வம் இதனினும் மற்ற உண்டு அப்படிங்கிற அந்த பாடல். இந்த பாடலுடைய சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் கிட்டத்தட்ட பெருமானுடைய பெருங்கருணையினால நிறைய செய்திகள் எல்லாம் சொல்லலாம். இன்றைய தினம் இந்த காணொளியை பார்க்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு சொல்லணும். இதுதான் இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பாடலை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பரிசு காத்து இருக்கின்றது அப்படிங்கிறதையும் சொல்லி இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த பாடல் என்பது அற்புத தெய்வம் இதனினும் மற்ற உண்டே அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயற் பனை முலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. சிவசிவ இந்த 9ஆம் திருமுறையில அடியனுக்கு தெரிந்த ஒரே பாடல் இது ஒண்ணுதான். அற்புத தெய்வம் இதனும் மற்ற உண்டை அப்படிங்கிற முதல்ல அந்த பாடல் மட்டும்தான் அடியனுக்கு முதல்ல தெரிந்த பாடல். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த படிக்க கத்துக்கிட்டோம். இந்த பெருமானுக்காக அந்த பஞ்சபுராணம் பாடும்போது 9ஆம் திருமுறையில் நிறைய பேர் நிறைய பாடல்கள் சேர்க்கும் போது அடியன் சேர்த்துக் கொள்ளுகின்ற அந்த பாடல் அற்புத தெய்வம் இதனும் மற்ற உண்டு. இந்த பாடலை மதுரை முத்துக்குமரன் ஐயா ரொம்ப சிறப்பா பாடியிருப்பாங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா அடியார்கள் கேட்டு இருக்கணும். கரூர் சுவாமிநாதன் ஐயாவும் ரொம்ப சிறப்பா பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கான பொருளை நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிவபெருமானுக்கு பல திருநாமங்கள் உண்டு. சிவபெருமானுக்கு அவர் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் சிவபெருமானுக்கு திருநாமங்கள் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கங்கை சுமந்தவன், விரிசடையோன், அதுக்கப்புறம் நீலகண்டன், சூலமேந்தியவன், அர்த்தநாரீஸ்வரன், அதுக்கப்புறம் நிறைய திருநாமங்கள் அந்த பெருமானுக்கு சொல்லுகின்ற அளவுல நிறைய திருநாமங்கள் உண்டு. ஆனா டிஃப்ரெண்டான திருநாமங்கள், யாருக்குமே இல்லாத திருநாமங்கள் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த திருநாமம் வேறு யாரையினாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்ப பெருமானை பெரியோன் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி நிறைய திருநாமங்கள் பெருமானுக்கு உண்டு. அதை பற்றி நான் ஒரு செய்திகள் சொல்லிட்டு இதுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். பெருமானுக்கு திருநாமங்கள்ல ஒரு டிஃப்ரெண்டான திருநாமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, அவனுக்கு பெற்றி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பெருமானுக்கு பெற்றி அப்படின்னு பேர் இருக்கும். திருமால் பிரமன் அரியா பெற்றியோனே அப்படின்னு பெருமானுக்கு, நம்மளுடைய சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு. பெற்றி அப்படின்னா உடையவன் அர்த்தம். உடையாய் அப்படின்னு அர்த்தம். இயல்பு பெற்றி என்றால் ஒரு தனி இயல்பை உடையவன், அவளுக்கு பேர் தான் பெற்றியோனே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது போல பெருமானுக்கு பெற்றி. ஒற்றின்னு அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. ஒற்றி, அவன் எல்லாத்தையும் ஒற்றி எடுப்பதினாலே சிவபெருமானுக்கு ஒற்றி அப்படின்னு பேர் உண்டு. அதே மாதிரி சிவபெருமானுக்கு ஒடுங்கி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. எல்லா பொருள்களையும் பெருமான் ஒடுங்கி இருப்பதனால அவனுக்கு ஒடுங்கி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சிவபெருமானுக்கு புடுங்கின்னு ஒரு பேர் உண்டு. இது எல்லாரும் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. அவன் எல்லாருடைய வினைகளையும் அவன் புடுங்கி செல்வதனாலே, நம்ம வேணான்னு சொன்னாலும் அவன் கல்வன். எப்பொழுதுமே என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவான். அப்படி அந்த வகையில அவன் நம்ம கிட்ட நம்மளுடைய வினைகள் எல்லாம் தரமாட்டேன்னு நம்ம சொல்லி நம்ம கையில புடிச்சு வச்சுக்கிட்டாலும் நம்ம கிட்ட இருந்து புடுங்கி செல்வான். அதனால அவனுக்கு புடுங்கி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஒற்றி அப்படின்னு பேர் உண்டு. அவனுக்கு பெற்றி அப்படின்னு பேர் உண்டு. பெருமானுக்கு முன்னோன் அப்படின்னு பேர் உண்டு. எல்லாத்துக்கும் முன்னதாக விழுவதனால அவனுக்கு முன்னோன் அப்படின்னு பேர் உண்டு. முழுதோன் அப்படின்னு பேர் உண்டு. முழுதோன் அப்படின்னா அவன் மட்டும்தான் முழுமையானவன். வேற எந்த கடவுளர்களும் முழுமையற்றவர்கள். அதாவது யாருக்கும் முழுமை என்ற ஒரு சொல்லே கிடையாது. ஏன் அப்படின்னா, பிறக்கிறோம் அப்படின்னாலே, யாரோட தாயினுடைய கருவில பிறக்கிறோம் அப்படின்னாலே நம்ம முழுமை பெறல. முதல்ல எடுத்தோடனே அருகின் நுனி போல இருப்போம். அப்படியே கொஞ்சமா வளர்ந்து வருவோம். ஆக பிறவி சூழலுக்குள்ள மாட்டுகின்ற யாராக இருப்பினும் அவர்கள் முழுதாக இருக்க மாட்டார்கள். கொஞ்சமா வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துலதான் தாயின் கருவிலிருந்து வெளியே வருவாங்க. இது தாயின் கருவில் பிறப்பவர்களுக்கு மட்டுமல்ல, தாயின் கருவிலே இல்லாமல் பிறப்பவர்களும் உண்டு. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிரமன் அதே மாதிரி இல்ல. திருமால் தாயின் கருவுல பிறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்திருக்கோம். பிரமனும் அப்படி இருக்கு. அப்படி இது போக உருத்திரன், மாகேஸ்வரன், சதாசிவன் என்று சொல்லுகின்ற இந்த பெருமாள், இந்த சிவநிலைகள் எல்லாமே ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒன்றாக தோன்றுகின்ற ஆற்றல் உடையவர்கள். இவர்கள் எல்லாமே உயிர் வர்க்கம் தான். இவர்களையும் தாண்டி, இவர்களுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய பெருமான் தான் சிவம். நீங்க பாத்தீங்கன்னா, தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும், என்னங்க தென்னாட்டுடைய சிவனை போற்றின்றீங்க, தென்னாட்டுல மட்டும்தான் சிவன் இருக்காரா அப்படின்னு கேட்டா அதான் உண்மை.
தென்னாடுல மட்டும்தான் சிவன் இருக்காரு. என்ன சொல்றீங்க? அப்ப வடநாட்டுல எல்லாம் இல்லையா? மற்ற ஊர்கள்ல இல்லையா? சிவன் எங்கும் வியாபித்து இருக்கின்றானே அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. தென்னாடுல தான் சிவம் இருக்காரு அப்படின்னு அடியேன் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம சிவத்தை ஒரு லிங்க ஆவணமாக வைத்து ஏதோ ஒரு பொருளாக வைத்து அந்த பொருள் அதை ஆவாகனம் செய்யும் போது அங்கு சிவம் எழுந்தருளுவதாக நாம் செல்கின்றோம். சிவம் மட்டுமல்ல, எந்த கடவுளர்களையும் எந்த ஒரு ஒரு வடிவத்திலையும் எந்த ஒரு 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 கும்பமாகவும் தம்பமாகவும் பிம்பமாகவும் கடவுளர்களை 3 வடிவமாக நாம் ஆவாகனம் செய்ய முடியும். நாம எப்படி ஆவாகனம் செய்கின்றோமோ அப்படி பெருமான் எழுந்தருளும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கருத்து தான். இதுல ஒண்ணும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க வடக்க பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானை கோபமுடையவனாகவும் நெற்றிக்கண்ணிலிருந்து வருகின்றவனை பாக்குறதுக்கு அவன் நீங்க பாத்தீங்கன்னா லிங்க திருமேனில கூட நீங்க காலகேஸ்வரர் கால நம்மளுடைய காலகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய லிங்க திருமேனியில கூட முகத்தை அவங்க பதிச்சிருப்பாங்க. அவங்க முகம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உருவம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா 3 பேருக்கு தான் உருவம் இருக்கும். யாருக்கு அப்படின்னா முதல்ல வந்து பிரமன், அப்புறம் திருமால், அதுக்கப்புறம் உருத்திரன். இவங்க 3 பேருக்கு வரைக்கும் தான் உருவம். மாகேஸ்வரருக்கு உருவம் அல்ல, சதாசிவருக்கு உருவம் கிடையாது. அவங்க எல்லாம் அருவுருவத்துல இருக்கக்கூடியவர்கள். ஆக இவங்க உருவம் நம்ம சமைத்தாலே அந்த உருவம் யாரை குறிக்கின்றது அப்படின்னா உருத்திரனைத்தான் குறிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க வட நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சிவபெருமானை வந்து அப்படியே ஒரு உருவமாகத்தான் பார்க்கின்ற ஆற்றல். உருவம் இருக்கின்ற ஆற்றல் பாத்தீங்கன்னா அது உருத்திரன் தான் குறிக்கும். நீங்க முழுக்க முழுக்க அவர்கள் சிவம் என்று சொல்லக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மனும் சிவம் தான். ஏன்னா சிவத்தால ஆளுமைப்பட்டு அதிர்ட்டிக்கப்பட்டு செய்கின்ற ஆற்றலுடையவர் சிவம். பிரம்மன், திருமாலும் சிவம் தான். நம்மளுடைய உருத்திரனும் சிவம் தான், சதாசிவரும் சிவம் தான், நம்ம மாகேஸ்வரர் எல்லாருமே சிவம் தான். சிவத்தினுடைய கூறு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லாருக்குமே இருக்கு. நீங்களும் நானும் கூட சிவம் தான். ஏன்னா சிவத்தினுடைய கூறு எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இருந்தாலும் சிவத்தினுடைய பிரதிநிதியாக வைத்து போற்றுகின்ற வகையில சிவனுடைய சாரூபத்தை பெற்றவர் யார் அப்படின்னா நம்மளுடைய உருத்திரர் தான் முதல்ல சிவத்தினுடைய சாரூபத்தை பெறுகின்றார். சாரூபம் என்றால் சிவத்தை போலவே தன்னுடைய வடிவம். சிவற்றிற்கு நுதற்கண், அந்த அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கண்டலம், நீலகண்டம், அப்புறம் சடாமுடி எல்லாமே பெற்றிருப்பார்கள். ஆக அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா வடநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சிவத்தை உருவம் சமைத்து உருத்திரனாகவே பார்க்கின்றார்கள். ஆனா இங்க மட்டும்தான் நம்மளுடைய தென்னாட்டுல மட்டும்தான் நீங்க எந்த கோவிலுடைய மூலவருடைய லிங்க திருமேனியிலையும் முகம் சமைக்கப்பட மாட்டாது. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில், இப்ப சின்ன சின்ன கோயில்கள்லாம் சொல்லல, சின்ன சின்ன கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பிரதோஷ காலத்துல அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லிங்க திருமேனியில முகம் சமைப்பது அப்படிங்கிற மாதிரி. லிங்க திருமேனியில முகம் சமைக்க கூடாது, அதுதான் அந்த அந்த நிலைப்பாடு. அந்த லிங்க திருமேனி அருவமா தான் பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு உருவமா பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா உருவம் பார்ப்பதற்கான இடமும் உண்டு. அது எங்க பாத்தீங்கன்னா சோமாஸ்கந்த வடிவத்துல நம்ம உருவம் பார்த்துக்கலாம். சோமாஸ்கந்த வடிவத்துல உருவம் பார்க்கணும். உள்ள இருக்கக்கூடிய கருவறையில நம்ம அருவுருவம் பார்க்கணும். அதையும் தாண்டி ரகசியமாக பெருமானை அருவமாக பார்க்கணும். இந்த 3 நிலைகள்ல இந்த மனம் பாவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 3 நிலையை சொல்லி தருகின்றது நம்முடைய தென்னாடு. ஆக தென்னாட்டுல மட்டும்தான் சிவத்தை சிவமா பார்க்கிறாங்க. வடநாட்டுல சிவம் இருந்தாலும் சிவத்தை அவர்கள் உருத்திரனாக பார்க்கின்றார்கள். ஆகவே தென்னாடுடைய சிவன் ஆக எப்பொழுதுமே தென்னாட்டுல சிவமாவே பார்க்கறதுனால அவன் தென்னாடுல தான் உரைகின்றான் அப்படின்னு தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா. நாம எப்படி பார்த்தாலும் நம்ம எப்படி வழிபட்டாலும் வழிபடுகின்றவர்களுடைய நோக்கத்திற்கேற்ப தன்னுடைய உருக்கொண்டு திருமாலா வழிபட்டா திருமாலாகவே இருந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய ஆற்றலோட. ஆனா அருள் வந்து பெருமான் கிட்ட இருந்து தான் வர முடியும். நாம வேணா எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம். ஆனா அவன் சருகின்ற அருளானது சிவத்திடமிருந்து தான் வர முடியும். ஆகவே யாதொரு ரூபம் இருந்தாலும் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் மாதொரு பாகன் வந்து அங்கே அருள் செய்வான் அப்படிங்கிறதுதான் நம்முடைய சைவ சமயம் சொல்லும். ஆக தென்னாட்டுலதான் சிவம் இருக்காரு அப்படிங்கிறத நாம இங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆக தென்னாடுடைய சிவனை போற்றி என்பதுல வடநாட்டுல அவங்க உருத்திரனா பாக்குறாங்க, நாம வந்து சிவத்தாவே பார்க்கிறோம். அப்படி இருக்க வகையில சிவபெருமானுக்கு பல நாமங்கள் உண்டு அப்படின்றதுதான் சொன்னோம். அவனுக்கு பல நாமங்கள்ல ஒரு சிறந்த நாமம் அவன் முன்னோன்னு பேரு, முழுதோன்னு பேரு. முழுதோன்னு தான் சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். முழுதோன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அவன் எந்தனுடைய தாயினுடைய கருவிலும் பிறக்காதவன்,
அதனால அவனுக்கு எப்பொழுதுமே முழுமையாக இருக்கக்கூடியனால முழுதோன்னு பேரு. நிறைய இந்த மாதிரி திருநாமங்கள் இருக்கு. அடுத்த வாய்ப்பு இருந்ததுன்னா அடியேன் இந்த திருநாமங்கள் சிவபெருமானுடைய டிஃப்ரெண்டான திருநாமங்கள் வேற யாருக்குமே இல்லாத திருநாமங்கள்லாம் உண்டு. அந்த வகையில கண் நுதலோன் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய யாருக்குமே இல்லாத நெற்றி கண்ணுல நுதல்ல வந்து கண்ணுடையவர்கள் யாருமே கிடையாது. சிவத்திற்கு மட்டும்தான் அது பொருந்தும். சுடலை பொடி பூசி அப்படிங்கிறது சிவபெருமானுடைய திருநாமம். சுடலை பொடி பூசி, சுடலை பொடியை பூசுகின்ற ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு கடவுள் என்பது நம்மளுடைய சிவம் தான். அப்படின்னு பெருமானுக்கு மட்டும் தனித்துவம் வாய்ந்த பல திருநாமங்கள்ல மிகச்சிறந்த திருநாமமாக கருதப்படுவது அற்புதன் அப்படிங்கிற ஒரு திருநாமம். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள்லயே மிகச்சிறந்த ஒரு திருநாமம் அவனுக்கு அற்புதன்னு ஒரு திருநாமம். தொல்லோன் ஒரு திருநாமம் இருக்கு. தொல்லோன், முன்னோன், முழுதோன், தொல்லோன் அப்படின்றத வகையில ஒற்றி, பெற்றி, ஒடுங்கி, அது அந்த வகையில இந்த மாதிரி டிஃபரெண்டான அநேகன் அப்படின்ற பல திருநாமங்கள்ல பெருமானுக்குரிய திருநாமம் வந்து அற்புதன் அப்படிங்கிற திருநாமம். அவன் மட்டும்தான் அற்புதன், வேற யாரும் கிடையாது. ஏங்க எப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி அவன் மட்டும்தான் அற்புதம்னா மத்த கடவுளர்கள்லாம் எப்படி அற்புதம் இல்லையா அப்படின்னா அதுக்கு அடியேன் வர்றேன். அதுக்கு முன்னாடி முதல்ல அற்புதன் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய தனித்துவம் வாய்ந்த திருநாமங்கள்ல உண்டு. அந்த திருநாமத்தை வைத்து தொடங்குகின்ற ஒரு பாடல் அப்படிங்கிறனால இந்த பாடல் அடியனுக்கு ரொம்பவே ஒரு பிடித்த ஒரு பாடல். அந்த வகையில அற்புத தெய்வம் இதனினும் மற்றும் உண்டு, உண்டே அப்படின்றத நம்ம உண்டோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். சிவபெருமானுடைய நாமங்கள்ல அற்புதன் அப்படிங்கிற நாமம் அப்படின்றது மிகச்சிறந்த திருநாமம். அற்புதன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அற்புதத்தை செய்கின்றவன் அப்படிங்கிற தொழில் பெயர்ல இருந்துதான் வந்திருக்கு. அற்புதத்தை செய்பவனுக்கு பேர் தான் அற்புதன் பேரு. அதனாலதான் சிவபெருமானுக்கு அற்புதன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு. அற்புதம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கும். முதல்ல அற்புதம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதானே சிவபெருமானுடைய திருநாமமா இல்லையா நம்மளால சொல்ல முடியும். ஆமா. அப்ப அற்புதம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அற்புதன் அப்படின்றது நம்ம அற்புதம்னு சொல்லுவோம். அற்புதம்ன்றதை நம்ம எங்க அதிகமா பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல நீங்க பயன்படுத்திருக்கலாம். ஆனா அற்புதம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்க கேட்டிருப்போம்னா அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அங்கதான் அற்புதம் வார்த்தையை முதல்ல நம்ம சந்திச்சிருக்கலாம். நம்மளுடைய வாழ்வியல் நிறைய அந்த அற்புதம் அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துலதான் நமக்கு கிராஸ் ஆயிருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய இடத்துல நமக்கு அற்புதம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துற வழக்கமே கிடையாது நமக்கு. அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வார்த்தையில நமக்கு அற்புதம் இருந்தது. அப்ப அந்த விளக்கு ஒரு அற்புதம் செய்யுது. என்ன அற்புதம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம அற்புதத்தை கொஞ்சம் விளக்கலாம். நாம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த விளக்க தேய்க்கும் போது ஒரு பெரிய பூதம் வெளிப்படும். அந்த வெளிப்படுகின்ற பூதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கேட்கிற எல்லாத்தையுமே கொடுக்கும். நாம செஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறுமனே அந்த விளக்க லேசா தேய்ச்சோம், அவ்வளவுதான். வெறுமனே விளக்க தேய்ச்சதுக்கு நாம கேட்கின்ற எல்லாவற்றையும் தருகின்றனால அதுக்கு பேர் அற்புதம்னு பேர். அற்புதம்னா என்ன அப்படின்னா ரொம்ப மைனூட்டான விஷயம் செஞ்சுட்டு பெறவே முடியாத பரிசுகளை பெறுவது பேர் அற்புதம்னு பேர். அற்புதம்னா என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். அற்புதம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப சிறிய செயல்களை செய்து செயற்கரிய பொருள்களை பெறுகின்ற நிலைப்பாடுக்கு பேர் தான் அற்புதம்னு பேர். அந்த அற்புதத்தை செய்பவன் யார் அப்படின்னா சிவபெருமான். என்னங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ லேசா ஒரே ஒரு பச்சிலை, அது வில்வமா இருக்கலாம், வில்வமா கூட இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு இலையா இருக்கலாம், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை என்று சொல்லுகின்ற வகையில தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு பிறவியிலே பெருமானுக்கு நீங்கள் இட்ட பச்சிலைக்காக பிறவிகள் தோறும் உங்களுக்கு சிவ புண்ணியத்தை தருகின்ற ஒரே ஒரு தெய்வம் என்பது சிவம் மட்டும்தான். ஒரு பச்சிலை போட்டதற்கே தெரிஞ்சு போடுறது, அது நீங்க எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். தெரியாம ஒரு வேடன் வந்து கீழே ஒரு புலி துருத்துட்டு வந்து அந்த புலி தன்னை பாஞ்சு அது தன்னை கொல்ல வந்த புலிக்காக பயந்த ஒரு வேடன் ஒரு மரத்திலே அமர்ந்து கொண்டு புலியும் கீழே அமர்ந்தது இறைக்காக. இவனும் அந்த புலி போகும் பார்த்தவன்
போகல புலி. அதனால அப்படியே சொக்கி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா, சொக்கி கீழே விழுந்துட்டோம்னா புலி நம்மளை சாப்பிட்டுரும். அதனால தன்னை அலர்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக என்ன பண்ண அப்படின்னா, தன்னை அலர்ட் பண்ணிக்கணும்னு அப்படியே லேசா தூக்கம் வரப்பெல்லாம் ஒரு இலையை கிள்ளி அப்படி தூக்கி எறிஞ்சான் சும்மா. இப்படியே பண்ணிட்டு இருந்தா கடைசியில பார்த்தா அந்த புலி போயிடுச்சு. அந்த அந்த இடத்துல சிவலிங்க திருமேனி இருந்ததாகவும் அந்த அவன் செய்ததை சிவபூசையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பல அருள்கள் எல்லாம் செய்ததாகவும் பல புராண செய்திகள்லாம் நம்ம நிறைய கதைகள்லாம் படிச்சிருக்கோம். அது உண்மையா அப்படின்னா அது கட்டாயமா உண்மை, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. நாம் செய்கின்ற பக்திக்கு பெருமான் அருள் கூறுகின்ற இடம் என்பது நம்முடைய சைவ சமயத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு செய்கின்ற அந்த சக்கரவர்த்தி தன்னுடைய முதல் பிறவியிலே வேறொரு வடிவமாக பிறந்து அந்த வடிவத்துல தெரியாமல் சிவபூசை செய்ததற்கு பலனாக பெருமான் அடுத்த பிறவியிலே ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக தருகின்ற நிலைப்பாடுகள்லாம் பார்க்கிறோம். நாம் செய்கின்ற சிறிய பக்திக்கு அவன் தருகின்ற ஆற்றல் மிகப்பெரியது என்பதினாலே சிவத்தை அற்புதன் என்று சொல்வார்கள். இந்த அற்புத தெய்வம் என்பது நம்முடைய சிவம் தான். இந்த சிவம் என்பது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு கல்வி வேண்டும் என்றால் நீ எங்க போகணும் அப்படின்னா கலைமகள் கிட்ட போகணும். நமக்கு தெரிஞ்சது. உனக்கு செல்வம் வேணும் அப்படின்னா நீ எங்க போகணும் அப்படின்னா நீ மகாலட்சுமி கிட்ட போகணும், அதாவது அலைமகள் கிட்ட போகணும். உனக்கு எதுவுமே வேணாம், சுடுகாடு மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீ சிவபெருமானை வழிபாடு செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சிவம்னாலே அது அழிக்கின்ற கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா அப்படின்றது நிறைய இருக்கு. ஒரு பொருளை அழிக்க வேண்டும் அப்படின்னா அதை ஒண்ணுமே செய்யாம விட்டா போதும், தானாக அழிஞ்சிரும். அதுக்கு பெரிய பிரயத்தனம் எதுவுமே செய்யும். அழிக்கிறதுக்குன்னு ஒரு பிரயத்தனம் செய்ய தேவையில்லை. ஒரு பொருளா இருக்கு, அந்த பொருளை நீங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னா தன்னாலேயே அது அழிந்து போகும், அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு ஒரு ஆளு? அழிப்பதற்காக ஒரு கடவுளா, அழிப்பதற்காக ஒரு கடவுளரா அப்படின்னா அழிப்பதற்கு அல்ல, அது ஒடுக்குவதற்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒடுக்கம் என்பது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு விளக்கேத்துறோம், விளக்கு ஏத்திட்டு விளக்கு அப்படியே அகல் விளக்கோ ஏதோ ஒரு விளக்கு எரிகின்றது. எரிகின்ற விளக்கை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, அதுவா அப்படியே என்ன ஆயிடும், அப்படியே எரிஞ்சு அந்த டோட்டலா இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பஞ்சு முழுக்க எரிஞ்சு அப்படியே ஃபுல்லா அழிந்து போயிடும். அது ஒண்ணும் இல்லாம போயிடும். அது அப்படியே விட்டா போயிடும். ஒடுக்குதல் என்பது அந்த விளக்கு நமக்கு ஒளி தருகின்றது, அது எந்த நேரத்துல சரியா குளிர்விக்கணும்னு பார்த்து குளிர்விக்கிறோம்ல, அது பேர் தான் ஒடுக்குதல். அதை கரெக்டான நேரத்துல அதை நம்ம மறைய செய்கின்றோம். கரெக்டான யாரு நம்ம விளக்க அணைக்கின்றோமோ அவர்கள் தான் திரும்ப ஏற்ற முடியும், அப்படிதானே? அப்போ யார் ஒடுக்குறாங்களோ அவங்களாலதான் திரும்ப புனர் உருவம் என்று சொல்லுகின்ற நாம் அதை உருவாக்கவும் முடியும். அந்த வகையில நம்முடைய சிவபெருமான் என்பவன் யார் அப்படின்னா உருத்திரனுடைய துணை கொண்டு இந்த உடலை ஒடுக்குபவன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒடுக்குறது தான் பெருமானாக. எல்லாரும் சிவபெருமான வழிபாடு செய்யாதீங்க, வழிபாடு செஞ்சா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, வழிபாடு செஞ்சா அவங்களுக்கு அந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுகின்ற அந்த காலையில பெருமான் என்ன தருவார் அப்படின்னு நம்முடைய நம்பியாரூர் பெருமான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறிவொன்னா எம்மானை எளி வந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே. ஆக எத்தனை அருமையான பாடல். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவோம். இதுல நீங்க எல்லாரும் சிவபெருமான் கிட்ட பொன் வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பாடல் பாடலாம். யாருக்கெல்லாம் பொன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, பொன் வேணும், பொன் மேல எனக்கு ஒரு பற்று இருக்கு, எனக்கு பொன் கிடைக்கணும் அப்படின்னா அதுல சிவபெருமான இந்த பாடல்ல பாடலாம். அது நம்மளுடைய கோடி பொன் தந்தவர். எங்க ஆட்டுல போட்டு குளத்துல எடுக்க செய்தவர் நமக்கு. நம்மளோட மணிமுத்தாறு அந்த ஆட்டுல போட்டு கமலாலய குளத்துல எடுக்க செய்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பெருமான். யாராவது ஆத்துல போட்டு குளத்துல எடுக்க முடியுமான்னா அந்த அற்புதத்தை செய்தவன் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் செய்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம அவனுடைய திருவிளையாடல்கள்லையும் அவனுடைய புராணங்கள்லையும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆக
பெருமான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருகின்றவன். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெருமான் என்னெல்லாம் தருவான்? சிவபெருமான் என்னெல்லாம் தருவான்னா, பொன் தருவான், மெய்ப்பொருள் தருவான். எது தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அன்னத்துக்கிட்ட வந்து நல்லதை வைக்கிறோம். ஒரு பால் வைக்கிறோம், தண்ணி வைக்கிறோம். அண்ணன் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணிய ஊற்றுறோம். அது மாதிரி பெருமான் நம்ம கிட்ட என்ன பண்ணுவான்? பொன்னும் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்பது தன்னையே தருவானாம். ஒரு தராசுல பொண்ணை வச்சுட்டு ஒரு தராசுல அவன் நிற்பான். நாம கண்கள் பொண்ணுக்கு போச்சுன்னா பொண்ணை கொடுத்துருவான். கண்கள் அவனை தேடி போன தன்னையே தருகின்ற பெருமான். எங்கேயாவது நீங்க எந்த ஒரு வழிபாடு சமயத்துக்குள்ள போனாலும் அந்த சமயத்துல முக்திப்பதம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்திப்பதம். முக்தினா அதுதான் முடிவு. அந்த ஆன்மாவுக்கு அதுதான் முடிவு. அதுக்கு மேல முடிவு இல்லை அப்படின்னு சொல்றோம். முக்திப்பதம் அப்படின்னு சொல்லுகின்ற நிறைய சமயங்கள் நிறைய முக்தியை பற்றி பேசுகின்றது. இந்த முக்தி எல்லாம் இப்படி கொடுத்தாலும் சிவன் சைவத்துல சொல்லுகின்ற முக்தி என்பது என்ன அப்படின்னா, சைவத்துல சொல்லுகின்ற முக்தி என்பது இந்த ஆன்மா முடிவிலே என்னவாக மாறும் அப்படின்னா, இந்த ஆன்மா முடிவிலே சிவமாகவே மாறும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. சிவமாக்குதல் என்பது சிவத்தினுடைய கடமை. எப்படி காந்தத்தை சுற்றி இருக்கின்ற அந்த இரும்புகள் எல்லாம் பலகாலம் காந்தத்தை பற்றி அதுவும் காந்தத்தன்மையை பெறுகின்றது போல, சிவத்தையே பற்றி நிற்கின்ற ஆன்மாக்கள் சிவமாகவே மாறி நிற்கின்ற நிலைப்பாடத்தான் சிவம். இப்படி தன்னையே தருகின்ற ஒரே ஒரு சமயம், ஒரே ஒரு தெய்வம் என்பது சிவம் மட்டும்தான். நீங்க போனீங்கன்னா உங்க தன்னையே தந்து தன்னை கொடுத்து உங்க ஆன்மால தன்னை நிறைச்சு சிவம் என்ற தன்னை உங்களுடைய ஆன்மாவிலே நிறைத்து உங்களையும் சிவமாக மாற்றுகின்ற ஒரே ஒரு தெய்வம் என்பது சிவம் மட்டும்தான். அதனால சிவத்தை வழிபாடு செய்வதனாலே என்ன கிடைக்கும் அப்படின்னா, சிவத்தை வழிபாடு செய்வதனாலே பொன்னும் கிடைக்கும், மெய்ப்பொருளாகிய சிவமும் கிடைக்கும். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. ஆனா யாருக்கு சிவம் வேணும்? இப்போ சிவத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? யாராவது கொடுத்தாங்கன்னா, இப்ப சிவம் வர்றாரு, வந்து நான் உனக்கு வர்றேன் அப்படின்னா உன்னை வச்சு என்ன பண்ண முடியும்? உன்னை வச்சு ஏதாவது பொங்கி சாப்பிட முடியுமா? நான் கேட்கிற முதல் கேள்வியா தான். உன்னை வச்சு ஏதாவது பொங்கி ஏதாவது சாப்பிட முடியுமா? உன்னை வச்சு ஏதாச்சும் நாங்க கடையில வச்சு அடகா வைக்க முடியும்? இப்படிதான் கேட்போம் நார்மலா. ஆனா சாப்பிடுவதையும் அணிகலனாக போடுவதையும் தாண்டி உயிர்க்கு அணிகலனாக இருந்து இந்த உயிர் மீண்டும் பிறவாத சூழலிலே தருகின்ற பெரும் ஆற்றல் உடையவன் நம்முடைய சிவம் என்பதை இந்த ஆன்மா புரிந்து கொள்வதற்கே பல யுகங்கள் எடுக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களும் எப்படிப்பட்ட ஆன்மாக்கள் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, பொன் பொருளையும் தாண்டி இருக்கக்கூடிய பெருமான் சிவம் என்ற பெருமானை நாங்கள் அடைய வந்திருக்கின்றோம் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்றவர்கள் மட்டும்தான் இந்த காணொலியை கேட்க முடியும். அந்த வகையில நீங்க எல்லாம் பொன் பொருளுக்காக பெரிய ஆசை இல்லாதவர்கள் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஆக மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை தர வேண்டும். ஆனாலும் இந்த உலக மக்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, முதல்ல எனக்கு தேவையான பொருள் எடுத்தோடனே சமயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, சிவபெருமானை வழிபட்டா என்ன கிடைக்கும்? எடுத்த உடனே ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்யறோம்னா கேட்கிற கேள்வி, இதை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல என்ன கிடைக்கும்? முதல்ல நான் அடியேன் வந்து சைவத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தேவாரம் அதெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு தெரியாது. இன்னுமே அது அவ்வளவு பெருசா எதுவுமே தெரியாது. அந்த வகையில முதல்ல வந்து பயந்து போய் பாடப்பட்ட பதிகம் என்பது என்ன அப்படின்னா, வேயுறு தோழி பங்கன். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்றன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இப்படிதான் ஆரம்பிச்சது. பயந்து போய் இந்த நவகிரகங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணுமோ அந்த நவகிரகத்தினுடைய தோஷத்துல இருந்து நீங்கணும்னா இந்த பதிகத்தை பாடுங்கன்னு ஏதோ ஒரு புண்ணியவான் சொல்லி வச்சிருக்காரு. அது கேட்டு அதை எப்படியாச்சும் படிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சு பயந்து போய்
ஆரம்பிச்சு எப்படியாவது இந்த நவகிரகத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம்னு ஆரம்பிச்சு படிக்க 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 பெருமான் நம்ம ஆட்கொண்டு நவகிரகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்திரன், இந்திரனுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் திருமால், திருமாலுக்கு தலைவனாக இருக்கு இந்திரனுக்கு தலைவனாகக்கூடிய பிரமன், பிரமனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய திருமால், திருமாலுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவம், சிவத்துக்கு மேல எந்த தலையும் கிடையாது, அதுதான் இருக்கிறதுல பெரிய தலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நவகிரகங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்ற நிலைப்பாட்டுக்குள்ள சிவத்தை இறுக பற்றிய அந்த நிலைப்பாடுதான் நமக்கெல்லாம் ஆக முதல்ல தொடங்கும் போது எப்படி தொடங்கும் அந்த பக்தி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பயத்துலதான் தொடங்கும். ஏதாச்சும் நமக்கு கிடைக்காதா, இதை பாடினா அது கிடைக்காதா, கழுத்து வலிக்குதா ஒரு பதிகம், காய்ச்சல் அடிக்குதா ஒரு பதிகம், கண்ணு தெரியலையா ஒரு பதிகம், நாக்குல சுவை தெரியலையா ஒரு பதிகம், இந்த பேரலைஸ் அட்டாக் வந்துருச்சா ஒரு பதிகம், சாப்பாடு இல்லையா ஒரு பதிகம், ரசம் வேணுமா ஒரு பதிகம், இப்படியே சொல்லி சொல்லி முதல்ல தொடங்குற பதிகம் அப்படிதான் இருக்கணும். ஆனா 15 வருஷம் கழிச்சும் 20 வருஷம் கழிச்சும் நான் எனக்கு ஒண்ணு வேணும்னா இந்த பதிகம் பாடிதான் பெருமான நான் அதை பெற்றுக்கிறேன் அப்படின்றதுக்காக நம்முடைய தேவார திருமுறைகள் படைக்கப்பட்டது அல்ல. தேவார திருமுறைகள் எல்லாம் எதுக்காக படைக்கப்பட்டதுன்னா இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பொருள் சிவம் இருக்கு, சிவத்தை நாம் பெற வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் அந்த பதிகம். அப்படித்தான் முடியும். ஆனா ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு உலகவியல் பொருளை தருவது போல ஒரு ஸ்டார்டிங். ஏன்னா ஒரு குழந்தைய நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்றப்போ ஒரு கையில ஒரு சாக்லேட்டை கொடுத்து அது சாக்லேட்டுக்காகத்தான் ஸ்கூலுக்கு போகும். டீச்சர் இன்னைக்கு ஒழுங்கா போட்டுட்டேன்னா ஒரு சாக்லேட் கொடுப்போம் அப்படின்றனால அந்த சாக்லேட்டுக்காகத்தான் அந்த குழந்தை முதல்ல போகும். அந்த குழந்தைக்கு தெரியாது தான் படித்து பெரும் பேராக நின்று ஒரு சாக்லேட் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட சிஇஓ ஆக போறோம்ன்ற அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒரு சாக்லேட்டுக்காக போகும், ஒரு சாக்லேட்டுக்காக அந்த குழந்தை போகும். ஆனா அந்த படிப்பு என்பது நமக்கு சாக்லேட் ஃபேக்டரியோடைய சிஇஓ ஆக்கக்கூடிய தன்மையுடையது என்பது குழந்தைக்கு முதல்ல தெரியாது. ஆனா அந்த குழந்தைய அப்படித்தான் வர வைக்கணும். அப்படிதான், அதுதான் சமயமும் செய்யுது. முதல்ல சரியில நின்று கிரியையில நின்று யோகத்துக்கு போய் கடைசியில தான் ஞானம் என்ற நிலைப்பாடுகளை நமக்கு நம்மளுடைய சமயமானது சொல்லுகின்றது. அந்த வகையில முதல் நிலையில் இருக்கக்கூடிய அடியார்களுக்காக இந்த பாடல். கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துக்கு போனா உனக்கு என்ன கிடைக்கும்? கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துல இருக்கக்கூடிய பெருமான் பேர் என்னன்னா அற்புதம்னு பேர். அவனுக்கு அற்புதம் அப்படின்னா நம்ம செஞ்ச சின்ன ஒரு செயலுக்காக பெரிய செயல்களை கொடுப்பவன் பெருமான். முதல்ல அவன் என்ன கொடுக்குறான்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருமான் என்ன பண்ணா அற்புத தெய்வம் இதனிலும் மற்றும் உண்டு, அன்புடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்தில் உள்வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு என் திசை கணக்கம். முதல்ல பெருமான் என்ன பண்றாருன்னா என் திசை கனகம், 8 திசைகளுக்கும் கனகம் என்று சொல்லுகின்ற பொன்னை தருகின்ற. நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடியார் பெருமக்கள், கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை நீங்கள் வழிபடுவதனாலே பெருமான் தருகின்ற முதற்பொருள் என்ன அப்படின்னா உங்களுக்கு கனகம் என்று சொல்லுகின்ற பொன் தங்கத்தை தர்றான். தங்கம் எவ்வளவு தர்றான் அப்படின்னா என் திசை 8 திசைகளுக்கும் நிறைந்திருப்பது போல. 8 திசைனா என்னது? 4 திசை தானே தெரியும் அப்படின்னா முதல்ல 4 திசைன்னா கிழக்கு மேற்கு வடக்கு, தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு, அதெல்லாம் சொல்லி சேர்த்து பார்த்தோம்னா 8 திசை இருக்கு. ஆக 8 திசைகளுக்கும் பெருமான் கனகம் என்று சொல்லுகின்ற தங்கத்தை கொடுக்கணும். பற்பத குவையும் என்ன தர்றான் அப்படின்னா என் திசை கனகம், 8 திசைக்கும் கனகம் தருகின்றான். பற்பத குவையும் பல குவை. குவை என்றால் அங்க என்ன பண்ணோம், நம்ம முடின்னு சொல்லுவோம் இல்லையா, முடி, பொன்முடி அப்படின்னா பொண்ணை வச்சு முடிச்சு. அது மாதிரி பல ரத்தினங்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த முடி. கங்கை கொண்ட சோழத்தில் இருக்கக்கூடிய பெருமான் எப்படி தனம் தருகின்றான், எப்படி தருகின்றான் அப்படின்னா பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் தங்கமா இருக்கும் அப்படின்னு தரான். ஏன்னா காதல கதை சுத்துறியா, இனி இப்படிலாம் நீ சொன்னா அதை நாங்க நம்ப முடியுமானா நம்புங்க. ஆனா கடைசி வரைக்கும் கேட்டாதான் அதுக்கான என்ன தருவான்னு நம்ம சொல்லியாச்சு. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லணும்ல, அதையும் சொல்றேன். அது 2 செஞ்சுட்டீங்கன்னா இது யாருடைய கூற்று என்றால் நம்மளுடைய திருமுறை ஆசிரியர்கள் சிவமாகவே நின்று செய்த கூற்று அப்படின்னால இதுல எந்த டவுட்டும் இல்லை. முதல்ல சமயத்துக்குள்ள வர்றப்போ டவுட் பெறக்கூடாது. இது படிச்சா நம்ம கிடைக்குமா கிடைக்காதா, இது வருமா, முதல்ல அந்த நம்பிக்கையோட வாருங்கள் பார்ப்போம். முதல்ல பெருமான் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா
தொண்டருக்கு எண்டிசை கனகம், எல்லா திசைக்கும் கனகம் என்று சொல்லுகின்ற அந்த தங்கத்தெல்லாம் கொடுத்துறாரு. பற்பத குவையும், பல பல மணிகள் நிறைந்த குவையல்களை எல்லாம் பெருமான் கொடுக்கின்றான். சரி, தங்கத்தெல்லாம் வாங்கியாச்சு, அது எங்க வைக்கிறது அப்படின்னா, அதுக்கு பைம்பொன் மாளிகை கொடுக்குறான். முதல்ல தங்கம், பொன்னாசை வேணும், அதுக்கடுத்து பொருளாசை என்று சொல்லுகின்ற வீடு, மண்ணாசைன்னு சொல்லுவோம்ல, பொன்னாசை, மண்ணாசை, அப்புறம் பெண்ணாசை. 3 ஆசை தான் மனிதனுக்கே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 ஆசையில ஏதாவது ஒரு ஆசை இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவங்கதான் சிவனடியார்கள். அவங்கதான் சிவனடியார்கள். அதாவது அவங்களுக்கு மண்ணாசையும் இருக்காது, பொன்னாசையும் இருக்காது, பெண்ணாசையும் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் தான் சிவனடியார்களா இருக்க முடியும். சப்போஸ் இல்ல, இதுல ஏதோ ஒரு ஆசை இருக்குன்னா சிவனடியாரா நம்ம வேடம் தரித்திருக்கோம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு சரி, முதல்ல சாமி என்ன கொடுக்குறது நல்லா கவனம், லிஸ்ட் போட்டுக்கோங்க, எல்லாம் லிஸ்ட் போட்டுக்கோங்க, கையில பேனா எடுத்து வச்சுக்கோங்க. லிஸ்ட் பெருசா இருக்கிறதுனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு கனகம் பொண்ணு வேணும், ரொம்ப வறுமையில இருக்கும் அப்படின்னா நேரா வண்டி எடுத்துட்டு போய் கங்கை கொண்ட சோழாச்சலத்துல போய் நின்று பெருமான் கிட்ட அவனை போய் பார்த்தங்க அப்படின்னாலே உங்க வழிபடுகின்ற அத்தனை பேருக்கும், அந்த தொண்டருக்கு எல்லாத்துக்குமே 8 திசைக்கும் கனகம் தருகின்றார். பற்பத குவை என்று சொல்லுகின்ற பலவிதமான குவியல்கள் நிறைந்த அந்த பரல்கள், அதாவது பொன் பரல்களை பெருமான் தருகின்றார். இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக என்ன பண்றா அப்படின்னா பைம்பொன் மாளிகை என்று சொல்லுகின்ற பைம்பொன் மாளிகையை தருகின்றார். சரி, மாளிகை இருக்கு, பொண்ணு இருக்கு, எல்லாமே இருக்கு, தங்கம் இருக்கு, பாக்குற இடம்லாம் தங்கம், எல்லாமே தங்கம், தட்டு தங்கம், ஸ்பூனு தங்கம், சாப்பிடுற தங்கம், படுக்கிற பெட்டு தங்கம், ஏன்னா பாக்குற இடம் பூரா தங்கம்னா எல்லாமே தங்கம். நம்ம மாளிகை முதற்கொண்டு தங்கமா இருக்கு. அப்படி எல்லாமே பொன்னாக அது பொறிக்கப்பட்ட அந்த தங்கங்கள் எல்லாம் பெருமான் கொடுக்கிறான். பற்பத குவையும் எண்டிசை கனகமும் கொடுக்கிறான். அதோட சேர்த்து யாரும் என்ன கொடுக்குறான் அப்படின்னா பவளவாயர் பனைமுளையும், பெண்கள், ரொம்ப அழகு மிக்க பெண்களை தருகின்றான். ஆக அழகான மனைவி வேணும் அப்படின்னாலும் நம்ம எங்க போகணும் அப்படின்னா நம்மளுடைய கங்கை கொண்ட சோழாச்சலத்துக்கு போகணும். பைம்பொன் மாளிகை, நல்ல பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கங்கை கொண்ட சோழாச்சலத்துக்கு போகணும். இல்ல பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும், நான் எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, நான் இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் கங்கை கொண்ட சோழாச்சலத்துக்கு போகணும். உங்களுக்கு ஒரே கோவில்ல 3 கிடைக்குது. என்ன அப்படின்னா நல்ல மனைவி, அழகான மனைவி, நல்ல மனைவி பிளஸ் அழகான மனைவி, ரெண்டும் சேர்த்து சொல்லிக்கணும். ஏன்னா சில பேர் நல்ல மனைவி, சில பேர் பார்க்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளம் நல்லதா இருக்கும். சில பேர் பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனா உள்ளம் நல்லா இருக்காது. ஆனா இங்க எப்படி இருக்கா பெருமான், எப்படி தெரியணும்னா அழகான அன்பான மனைவி, அதாவது பவளவாயர் பனைமுளையும் என்று சொல்லுகின்ற அழகு நிறைந்த பெண்களை மனைவியாக தருகின்றான். அடுத்து பைம்பொன் மாளிகை என்ற மாளிகையை தருகின்றான். பற்பத குவை என்று சொல்லுகின்ற ரத்தினங்களை தருகின்றான். எண்டிசை கனகம் என்று சொல்லுகின்ற எல்லாத்தையும் நான் இதுக்கு 4 மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்ப 4 கொடுத்துட்டாரு சாமி. என்ன கொடுத்துட்டாரு? பாக்குற இடம் பூரா பொண்ணு, பாக்குற இடம் பூரா முத்து பவள மாணிக்கம் அப்படி சொல்லுகின்ற அந்த முத்து, அந்த நவரத்தனம், இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக பைம்பொன் மாளிகை. இந்த பைம்பொன் மாளிகையில நமக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு பெண். சரி, நான் பெண்ணா இருக்கேனே, எனக்கு என்ன தருவாரு அப்படின்னா அதுக்கான ஆணையும் தருவார். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க எப்பயுமே இது பாடினவர் நம்மளுடைய கருவூர் தேவர், அவர் ஆண் அப்படிங்கறதுனால அந்த அந்த நிலையில என்ன பாடிருக்காரு. சப்போஸ் பெண்கள் எல்லாம் எங்களுக்கு என்னங்க தருவாரு அப்படின்னு கேட்டா இந்த 3ஐயும் தருவாரு. பிளஸ் இதுக்கான அந்த ஆண் பாலுக்காக பெண் பாலுக்கான துணையான ஆண் பாலையும் பெருமான் தருவார், நல்ல கணவரையும் தருவார். ஆக ஆணோ பெண்ணோ பெருமானுக்கு கங்கை கொண்ட சோழாச்சலத்துக்கு போயிட்டா பொண்ணு, வைரம் மாணிக்கம், வீடு, அழகான துணை என்று சொல்லுகின்ற விஷயங்களை தந்துடுறோம். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்டா போதுமா அப்படின்னு கேட்டா போதும் கிடையாது. என்னைக்காவது இந்த ஆன்மா போதும் சொல்லுமா? ஆன்மா ஏதாவது என்னைக்காவது போதும்னு சொன்னா தான் இந்த ஆன்மாவுடைய பிறவி முடிஞ்சிருப்பேன். இந்த ஆன்மா என்னைக்கும் போதும் சொல்லாது. எல்லாம் பண்ணிருக்கோம், எல்லாமே இருக்கு, வீடுல பூரா என்ன இருக்கு? வீடு பூரா எல்லாமே தங்கமா இருக்கு. வீடு பூரா எங்க திரும்பினாலும் மாணிக்க பறவைகளா இருக்கு, எங்க திரும்பினாலும் பெரிய பங்களா இருக்கு, அழகான மனைவி இருக்காங்க. என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சா இந்த ஆன்மா என்ன கேட்கும்னா, சரி எல்லாமே தங்கமா இருக்கே, ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு கப் இருந்தா நல்லா இருக்குமே, பிளாஸ்டிக்ல கப் இருந்தா ஓகே,
அப்புறம் ஒரு கண்ணாடி குடுவை இருந்தா நல்லா இருக்குமே. எல்லாமே தங்கமா இருக்கு. கண்ணாடி இருந்தா நல்லா இருக்கு. இப்ப அந்த ஆன்மா கிட்ட எது இல்லையோ அதுதான் அது மனசு திரும்ப அடுத்து கேட்கும். ஆன்மாவோட இயல்பு அதான். எது இல்லையோ அதையே திரும்ப திரும்ப கேட்கும். அதனால சாமி என்ன சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் இது ஏதாச்சும் கேட்கும் போல. எது? இந்த ஆன்மா ஏதாச்சும் கேட்கும் போலன்னு கற்பக பொழிலும்ட்டார். கற்பக பொழில் என்று சொல்லுகின்ற கற்பக மரங்கள் நிறைந்த சோலை. ஒரு கற்பக மரம் அல்ல, பல கற்பக மரங்கள் நிறைந்த சோலை. பொழில் என்றால் சோலை. கற்பக மரம் என்ன பண்ணும்னா எது கேட்டாலும் கொடுக்கும். எனக்கு திடீர்னு லட்டு வேணும் அப்படின்னு கேட்கறேன், லட்டு கொடுத்துரும். திடீர்னு எனக்கு வந்து பாயசம் வேணும் அப்படின்னு கேட்டா பாயசம் கொடுத்துரும். இல்ல திடீர்னு எனக்கு வந்து ஒரு சின்ன விளையாட்டு சாமா வேணும் அப்படின்னு சொல்லி ஆன்மா மனசு நம்ம மனசுல நம்ம என்ன கேட்க போறோம்னு நமக்கே தெரியாது. கடவுளுக்கும் தெரியாத ஒரு விஷயம். கடவுளே பார்த்து கொள்ளும்போது இது அடுத்து என்ன கேட்க போகுதுன்னு தெரியாம இருப்பாங்க. அந்த மாதிரி பெருமான் வந்து அதனால என்ன பண்ணிட்டாரு, இதனாலதான் எல்லாரும் வாழ்க்கைக்காக ஓடுவது. கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இது இல்லாத பொருள் நமக்கு மனம் கேட்டுட்டே இருக்கும். எனக்கு சந்தோஷமான ஒரு பாட்டு வேணும், இளையராஜா சாங் வேணும், இல்ல தர்மபுரத்தார் பாடுற அந்த பாடல் வேணும், நல்ல சித்தாந்த வகுப்புல போயிட்டு சித்தாந்த ரத்தினம் என்ற பட்டம் வேணும். இது மாதிரிலாம் கேட்போம். எதுவோ டிஃப்ரெண்டா கேட்கலாம். அந்த ஆன்மா மனசு அப்படிதான் இருக்கும். அந்த வகையில இந்த ஆன்மா வேற ஏதாவது கேட்டுருமோன்னு சாமி என்ன பண்ணிட்டாரு, உனக்கு கற்பக பொழிலையும் கொடுத்துட்டேன். இப்ப கற்பக நீ கேட்டுக்கலாம், ஏங்க கற்பக பொழில முதலே கொடுத்துருக்கலாம்ல. ஒண்ணு கொடுத்தா போதும்ல. கற்பக பொழில முதல்ல ஒண்ணு கொடுத்தா போதும். இது எதுக்கு இத்தனையும் கொடுக்கணும்? ஏன் கற்பக பொழில் மட்டும் கொடுத்துட்டா, கற்பக பொழில் கிட்ட போய் என்ன கேட்பேன், எனக்கு பொண்ணு வேணும்னு கேட்பேன், கொடுக்க போகுது. எனக்கு வந்து பொற்பத குவை வேணும்னு கேட்டேன், கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பனைமுலை வாயர் என்று சொல்லுகின்ற அந்த பெண்களை கேட்டா அந்த பெண்களும் கொடுக்க போகுது. எல்லாமே கற்பக மரம் கொடுக்குமே. எதுக்காக கற்பக மரத்தை போய் கடைசியில வச்சீங்க? கற்பக மரத்தை ஏன் வந்து முன்னாடியே கொடுத்திருந்தா இதை வச்சே நாங்க எல்லாத்தையும் வாங்கியிருப்போமேன்னு கேட்டா, நீ கேக்குறீங்கல்ல, கரெக்ட் தான், நீங்க எல்லாரும் கேக்குறீங்கன்னு நினைக்கிற மனசுல, ஏன்பா கற்பக பொழில முதலே கொடுத்திருந்தா நான் இந்த இதெல்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பதிலா, இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் கற்பக பொழில் இப்ப நம்ம கிட்ட கற்பக பொழில் இருக்கு. கற்பக பொழில் இருக்கு. என்னையா கற்பக பொழில் இருக்கு அப்படின்னா, இன்டர்நெட் அப்படிங்கிற கற்பக பொழில் நம்ம கிட்ட இருக்கு. ஆமாவா இல்லையா? 1 GB 1 GB ஒரு காலத்துல ஒரு மாசத்துக்கு கொடுத்தான். அதையே பொத்தி 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 பார்த்து அப்படியே அப்பப்ப ஆஃப் பண்ணி டேட்டாவை ஆஃப் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நாளைக்கு 2 GBன்றது 5 GB ஆயிடுச்சு. இந்த பாட்டுக்கான பொருள் எனக்கு எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, ஒரு வைஃபை, ஹை ஸ்பீட் வைஃபை நம்ம வீட்டுல போட்டாச்சு. ஹை ஸ்பீட் வைஃபை போட்டாச்சு. 50 Mbps போட்டு அப்படி தூள் கலப்புற மாதிரி வைஃபை. இப்போ டிவியும் பிக்ஸ் பண்ணியாச்சு. டிவிலையும் வைஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன அப்படின்னா, நான் எனக்கு பிடிச்ச பாட்டை முதல்ல கேட்கணும், பிளே பண்ணணும். என்ன பாட்டை பிளே பண்ணலாம் அப்படின்னு நான் உட்கார்ந்துருக்கேன்னா 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன். முத டிவி வாங்கியிருக்கோம், முத வைஃபை வாங்கிடும், ரெண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த பாட்டு என்ன பாட்டு போடலாம், இந்த பாட்டு போடலாம், அது அந்த பாட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு எல்லாமே என்கிட்ட இருக்கு. எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா நமக்கு தேவையான பொருளை எப்படி எடுத்துக்கிறதுன்றது நமக்கு பயங்கரமான ஒரு சிக்கல் வந்துடும். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க முதல்ல என்ன கேட்பீங்க? நீ எது கேட்டாலும் கிடைக்கும். நீ முதல்ல என்ன கேட்பேன்னு உங்ககிட்ட நான் ஒரு சாய்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா, நீங்க இதை நினைச்சுக்கிட்டே எதுவுமே கேட்க மாட்டீங்க. எல்லாமே நீங்க எது கேட்டாலும் கிடைக்குங்க. முதல்ல நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, முதல்ல அம்மாவை கேட்கலாமா? இல்ல வேணாம். சரி, மனைவி இல்ல குழந்தை இல்ல அதுக்கு மேல, அப்புறம் வேற என்ன, அப்புறம் அந்த பைக் இல்ல காரு இல்ல அந்த வீடு இல்ல எல்லாத்துக்கும் மேல புகழ் இல்லாட்டி முதலமைச்சர் பதவி. இப்படி மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்கேயோ போயிட்டே இருக்கும். எதுவுமே கேட்க மாட்டோம். அதனால சாமி முதல்ல நம்ம மைண்டை செட்டில் பண்றது. உனக்கு நீ ரொம்ப அலையிறது எல்லாம் அலையிறது என்ன அப்படின்னா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மண்ணுன்னு சொல்ற பங்களா வச்சுக்கோ, பொண்ணுன்னு சொல்ற எல்லா பக்கமும் திரும்பினா பொண்ணெல்லாம் வச்சுக்கோ, பெண்ணுன்னு சொல்றீங்க அந்த பெண் ஆசை பெண்ணையும் வச்சுக்கோ. இந்த 3 ஆசை இப்பயாவது திருந்துவியா? உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டேன், பாப்பியா, பார்க்கலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டா, இல்ல சாமி எனக்கு குழந்தை வேணும். சரி சரி, குழந்தைய கொடுத்தாச்சு. குழந்தைக்கு நல்ல படிப்பு வேணும். சரி, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும். சரி, அந்த மாப்பிள்ளை அமெரிக்கால இருக்கணும். சரி, மாசத்துக்கு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். சரி, நல்ல குணமா இருக்கணும். சரி சரி கொடுத்தாச்சு.
என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும். நான் சொல்றதெல்லாம் கேட்கறேன். சரி. அப்புறம் பேரன் பேத்தி வந்திருக்காங்க சாமி, அவங்க எல்லாருமே வந்து திரும்ப ஜெர்மன்ல போய் படிக்கணும். சரி. அப்புறம் எனக்கு இப்போதைக்கு நான் போறதுக்கு ஒரு நல்ல ஒரு கார் வேணும். இப்படி ஆன்மா மல்டிபிள் டைரக்ஷன் சாட்டிஸ்ஃபையே ஆகாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறனாலதான் சிவத்தை நாம் முழுவதுமாகவே அறிந்து கொள்ள முடியும். நாமும் நம்மளுடைய விஷயத்துக்கு. அதனால சாமி என்ன பண்றாரு, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வச்சு. அதான் கற்பக பொழில் கடைசியில தராங்க. கற்பக பொழில் ஏன் கடைசியில தரான்னு தெரியுதா? இப்போ உங்க மொபைல்ல எல்லாம் இருக்கு, எந்த பாட்டு கேட்கறதுன்னு தெரியாம நம்ம குழம்பிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி சாமி எல்லா பாட்டையும் உள்ள போட்டு உனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டாச்சு, திரும்ப உனக்கு வைஃபையும் கொடுத்துட்றேன், உனக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்டுக்கன்னு அந்த அந்த ஆப்ஷனும் கொடுக்குறேன். அந்த மாதிரி சுவாமி என்ன செய்யறாரு அப்படின்னா, எண்டிசை கனகன், பற்பதக்குவை, பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமுளை என்று சொல்லுகின்ற மண், பொன், பெண் என்ற மூன்றையும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு கற்பக பொழில் கொடுத்துட்டாரு. ஒரு கற்பக மரம் வச்சோம்னா இந்த மரம் யாராவது வெட்டிட்டாங்க என்ன பண்றதுக்காக கற்பக பொழிலை தருகின்றார். கற்பக பொழில், கற்பகம் நிறைந்த சோலை, எங்க பார்த்தாலும் கற்பக மரம், எங்க வேணாலும் உட்காந்து நீங்க வந்து கேட்கலாம், எனக்கு அது கூட இது கூட கேட்கலாம், அது கொடுத்துரும். திரும்ப எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னோடனே சாமிகிட்ட வந்து திரும்பவும் ஒரு டவுட், சாமி நான் கேட்கறத தருவோம்ல எல்லாம், அது எப்படி தரும் அப்படின்னா முழுதுமாம். இங்கதான் அட்டகாசமான அந்த வரி அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டே இருக்கும். கற்பக பொழிலும் முழுதுமாம். முழுதுமாம்னா நீங்க பாத்தீங்கன்னா அசுரர்கள் எல்லாம் வர வாங்கியிருப்பாங்க எல்லாரும். நான் வந்து வீட்டுல வந்து என்னை கொல்லக்கூடாது, வெளியில கொல்லக்கூடாது, வாசல்ல சாகக்கூடாது, நான் இரவுல சாகக்கூடாது, பகல்ல சாகக்கூடாது, மனிதனால சாகக்கூடாது, எது அப்படியே எல்லாம் கேட்டாலும் ஆனா கடைசியில அது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி சுவாமி எழுந்தருளி அந்த அசுரன் அழிப்பாப்பி. அப்ப அவன் கேட்டதுல ஃபுல்லா கிடைச்சிருக்கான்னு கேட்டா கிடைக்கல. அதுல ஒரு ஓட்டை இருக்கு. இதுல வரம் வாங்கியிருக்கோம், வரத்துல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில சாமி வந்து புகுந்து அதை வந்து அந்த அசுரனை அழிக்கின்ற நிலைப்பாடுகள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அது பேரு தான் முழுதும் இல்லாத வரம். என்ன வரம் வாங்கினாலும் அது சின்னதா ஒரு கேப் இருக்கும். சின்னதா கேப் இருந்தா அது பேரு முழுசா முடியல. ஒரு வட்டம் போடுறோம், அந்த இடத்துல ஒரு சின்னதா கேப் போட்டோம்னா அது முடிஞ்சிருச்சான்னு கேட்டா முழுதும் இல்லைன்னு அர்த்தம். அந்த கேப் இருக்கு. அது மாதிரி நம்ம எது கேட்டாலும் ஒரு இக்கு வச்சு கொடுப்பாரோ, எது கேட்டாலும் ஒரு இக்கு வச்சு சாமி கொடுப்பாரோ. நிறைய பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசியில அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டாப்பில்ல, அந்த மாதிரி கொடுத்துட்ட உடனே வாங்கிடுவாரோ. அந்த மாதிரி இதை கொடுத்துட்டு சூரபத்மனுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ யுகங்கள், ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 500 யுகங்கள் வந்து 2500 அண்டங்களை ஆளுகின்ற ஆற்றலை பெருமான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணிட்டா, அப்படி திரும்ப வாங்கிட்டான். திரும்ப அவ்வளவுதான், அந்த காலம் முடிஞ்ச உடனே அதை வாங்கிட்டான். அப்ப என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட யாராவது ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா இது எனக்கா கொடுக்குறீங்க முதல்ல கேட்போம். ஆமா உனக்கு தான்ப்பா, இந்த வீடு உனக்கு தான். சரி, எனக்கா? உனக்கே தான். இந்த வீடு எனக்கு இப்ப முழுசா கொடுக்குறீங்களா? முழுசா கொடுத்துட்டீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்ப வந்து கேட்க மாட்டீங்களான்னு அர்த்தம். முழுசா கொடுக்கறது அப்படிங்கிறது என்னன்னா, திரும்பி கேட்க மாட்டாங்க, கொடுத்தத திரும்பி கேட்க மாட்டாங்க. இப்ப நான் ஒருத்தருங்க என் வீட்டை வந்து உனக்கு கொடுக்குறேன், பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், கொடுத்தாச்சு. ஒரு காலகட்டத்துல எனக்கு அந்த வீடு தேவைப்படுது, நான் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு நான் தானே கொடுத்தேன், இவ்வளவு நாள் இருந்தேல்ல, அவ்வளவுதான் எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்டா கொடுத்துதான் நான் திரும்ப. அது பேர் முழுசா கொடுக்கறது கிடையாது. அது பேர் வந்து அறகுறையா கொடுக்குறது. அது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ், இப்போ நீங்க எல்லா கண்ட்ரீஸ்லயும் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு நம்ம ஒரு உடன்படிக்கை போட்டாலும் 99 ஆண்டுகளுக்கு போட்டு கொடுப்பாங்க. 99 ஆண்டுகள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லீஸ் எடுக்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 99 ஆண்டு தான் அது லீஸ். அதுக்கப்புறம் அதுக்கு திரும்ப கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து, ஆனா நம்மளுடைய தாத்தா பாட்டா பூட்டா சொத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அது முழுசா நமக்கு தான், யாரும் நம்ம கிட்ட வாங்க முடியாது. அது இந்தியாவில மட்டும்தான். மத்த இந்த கண்ட்ரி எனக்கு தெரிஞ்சு பல கண்ட்ரீஸ்ல எல்லாம் அந்த முழுதும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. முழு சொத்துன்றது கிடையாது. எல்லாமே 99 வருஷம். நீ ஒரு பொருள் வாங்கினா உனக்கு 99 வருஷம் வரைக்கும் நீ இருந்து அனுபவிச்சுக்கலாம். உன்னுடைய பொருளோ உனக்கு வருகின்ற சந்ததிகளோ அனுபவிச்சுக்கலாம். அது பேர் தான் அதனுடைய விஷயம்.
இப்ப முழுதும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ எப்படி கொடுக்குறாரு சாமி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் திசை கனகம், எல்லா பக்கமும் தங்கம், கற்பத குவை, எங்க பார்த்தாலும் வைர மாணிக்கம் எல்லாம் போட்டு குவை, பைம்பொன் மாளிகை, ஆஹா அட்டகாசமான ஒரு மாளிகை பங்களா, பவளவாயர் பனைமுலை, அருமையான பெண் மனைவி, கற்பக பொழில், கேட்டதை தருகின்ற கற்பக மரங்கள் நிறைந்த சோலை எல்லாம் கொடுத்துட்டு முழுதுமாம்ட்டார். முழுதுமாம் என்ன அர்த்தம்? கொடுத்ததை உங்ககிட்ட திரும்ப வாங்க மாட்டாரு. கொடுத்ததை திரும்ப வாங்க மாட்டாரு. அதுதான் முழுதுமாம் அப்படிங்கிற வார்த்தை. முழுசா கொடுத்துட்டாரு உங்ககிட்ட எல்லாத்தையும். எங்க கொடுக்குறாரு? யார் கொடுக்குறா அப்படின்னா கங்கை கொண்ட சோழாச்சாரத்துல இருக்கக்கூடிய பெருமான் நமக்கு கனகம், குவை, அப்புறம் பவளவாயர் பெண்கள், பைம்பொன் மாளிகை, கற்பக பொழில், இது எல்லாத்தையும் முழுசா கொடுக்கிற உங்களுக்கு நீங்க வாங்கின பொருள் ரிட்டர்ன் திரும்பி சாமி வாங்கிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு இடம் எதுன்னா கங்கை கொண்ட சோழாச்சாரம் தான். எத்தனை பேரு இப்பவே என்ன பண்ணுங்க அப்படின்னா காரை புக் பண்ணுங்க. உங்களுக்கு எது வேணாலும் தரும். இப்ப நான் ஒவ்வொரு தளங்களும் ஒன்னொன்னு தரும் இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தளத்துக்கும் ஒரு சிறப்பு. இப்போ இந்த தளத்துல போனா இது கிடைக்கும், இந்த தளத்துக்கு போனா நெல் கிடைக்கும், இந்த தளத்துக்கு போனா நல்ல ஒரு வாக்கு வன்மை வரும், இந்த தளத்துக்கு போனா சில விஷயங்கள்லாம் வரும்னு ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு தளச்சிறப்பு இருக்கும்ல. ஆனா கங்கை கொண்ட சோழாச்சாரத்துல மட்டும்தான் நமக்கு தேவையான 3 என்ன? பொன், பெண், மண், 3 தான் முதல்ல இந்த ஆன்மா உடம்புக்கு தேவை. இந்த உடம்புக்கு தேவையான விஷயம், அது உடம்புக்கு தேவையா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால அந்த 3ஐயும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கேட்போமோன்றதுக்காக பெருமான் கற்பக பொழில் கொடுத்துடுறாரு. கற்பக பொழில் கொடுத்துட்டு முழுதுமாக கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன விண்ணப்பம் இருந்தாலும், உங்க மனசுல என்ன விண்ணப்பம் இருந்தாலும் சரி, நீங்க இது வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தவறாமல் நீங்க கங்கை கொண்ட சோழாச்சாரத்துல நின்று பெருமான்கிட்ட கேட்கலாம். இந்த கங்கை கொண்ட சோழாச்சாரத்துக்கு மட்டும்தான் ட்ரம் கார்டுன்னு சொல்லுவாங்க, ஜோக்கர், எங்க வேணாலும் எது வேணாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி நீங்க எது வேணாலும் எது கேட்டாலும் தருகின்ற ஒரு தலம் என்பது கல்வி வேணும்னாலும் தரும். ஏன்னா கற்பக சோலை தராதுல, கற்பக சோலையில நம்ம கல்வி கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. நீங்க எது வேணாலும் கேட்கலாம். அப்போ போலாமா? கங்கை கொண்ட சோழாச்சாரத்துக்கு எல்லாரும் போகலாம். எல்லாரும் போய் பெருமான்ட்ட நமக்கு என்ன வேணாலும் சரி, என்ன வேண்டினாலும் சரி, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அந்த முழுதும்ன்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். வேண்ட முழுதும் தருவோய் நீ. முழுசா தருவான், கொடுத்துட்டு திரும்ப கேட்க மாட்டான். மத்த எல்லா சாமியும் கொடுத்துட்டு கேட்கும். ஏன்னா அதுக்கே காசு இல்லாம போயிடும். அதுக்கே மற்ற சாமியெல்லாம் கொடுத்துருச்சுன்னா அதுக்கு எம்டி ஆயிடும். ஆனா இங்க எம்டியா சென்றடையா திருவுடையானை. அவனுடைய திரு என்று சொல்கின்ற பெருமானிடம் இருக்கக்கூடிய திரு என்று சொல்லக்கூடிய செல்வமானது யாருமே சென்று சேர முடியாத, யாருக்குமே சென்று சேராத ஒரு செல்வம் எது என்பது சிவபெருமானிடம் இருக்கக்கூடிய செல்வம். அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான் போனா ஆண்டி ஆயிடுவோம், நமக்கு ஒண்ணும் கிடைக்காது, நமக்கு சுடுகாட்டு சாம்பல் தான் மிஞ்சும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் அழகான மனைவி அப்படின்னு சொல்ற மாதிரி அழகான மனைவி, பொன், எங்க பார்த்தாலும் பொன், மாணிக்க பரல்கள், மாணிக்கம் மட்டுமல்ல நவரத்ன பரல்கள் எல்லாம், வீடு வேணும். வீடு வேணும்னா இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்றாங்க இல்ல, இங்க வீடு வேணும்னா நீங்க உங்க சொந்த வீடு கட்டணும்னா கங்கை கொண்ட சோழாச்சாரம் 9ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழாச்சாரம். இங்க மட்டும்தான் இந்த பாட்டு, ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. கங்கை கொண்ட சோழாச்சாரத்துக்கு ஒரே ஒரு பாட்டு தான். அந்த ஒரு பாட்டு 9ஆம் திருமுறையில இருக்கு. அதுலயும் 3வது பாட்டை நான் எடுத்து அது ஒரு வரியத்தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேராகிராஃபை தான் அடியேன் சொல்லிட்டு இருக்கேன். கங்கை கொண்ட சோழாச்சாரம் அப்படிங்கிற அந்த இடத்துல பெருமான் தருகின்ற எது கேட்டாலும் தருபவன் யார் அப்படின்னா அற்புத தெய்வம். கங்கை கொண்ட சோழாச்சாரத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அத்துணை துயர்களும் தீருகின்ற இடம். ரொம்ப நிறைய தலங்கள் போய் அந்த தலம் இந்த தலம் ஒரே நாள்ல 15 தலம், ஒரே நாள் 25 தலம் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் அடியேன்னு சொல்றது, நீங்க எத்தனை 224 தலங்கள், எத்தனை தலங்கள் போனாலும் ஒரே ஒரு தலத்துல எல்லாம் கிடைக்கிற ஒரு ட்ரம் கார்டு தலம் எதுன்னா அது கங்கை கொண்ட சோழாச்சாரம் தான். அந்த கங்கை கொண்ட சோழாச்சாரத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா
நீங்க எது கேட்டாலும் தருகின்ற தலம் என்ற சத்தியமான உண்மை நிறைந்த தலம் என்பது கங்கை கொண்ட சோழேஸ்வரம் தான். அதனால கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்தால் உங்களுக்கு எதெல்லாம் தருவாரு அப்படின்னு சொல்லியாச்சு. அற்புதம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் முதல்ல ஃப்ரம் த பிகினிங்ல. அற்புதம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அற்புதம் என்பது நாம செஞ்ச சின்ன வேலைக்கு ரொம்ப பெரிய அவுட்புட், பெரிய ஒரு விதமான விஷயத்தை தரவர் தான் நம்மளுடைய சுவாமி. அதுதான் அது செய்யறவன் தான் அற்புதன், அது செய்பவன் சிவபெருமான் சொன்னோம். என்ன தந்தான் அப்படின்னா, யாருமே தர முடியாத எல்லாத்தையும் தர்றான், முழுசா தர்றான் அப்படிங்கிறது தான் இந்த அற்புதனுக்கான அர்த்தம். அப்ப என்ன தர்றான் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ஏன்னா முதல்ல எடுத்த உடனே அப்ளிகேஷன் பெனிஃபிட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது மேல நமக்கு ஒரு ஈடுபாடே வரும். இப்ப இவ்வளவு தர்ற பெருமானாச்சே, இவன் இவ்வளவு பண்றானே, அப்ப இந்த இடம் வந்து எவ்வளவு சிறந்த இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கங்கை கொண்ட சோழேஸ்வரம் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய தலம், அங்க இருக்கக்கூடிய பெருமான் எப்படிப்பட்ட பெருமான். அங்க இருக்கக்கூடிய பெருமான் வந்து வெற்றி கொண்ட பெருமான். எதை? வடநாட்டை வெற்றி கொண்ட பெருமான். அங்க இருக்கக்கூடிய கங்கை நீரை எடுத்து வந்து பெருமானுக்கு தினமும் கங்கையை ஊற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்றனால அங்க இருக்கக்கூடிய ஒரு கங்கையை சுமந்து அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி அவர்களுடைய தலையிலே கங்கை நீரை சுமந்து வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த பொய்கையிலே, அந்த நீர் வளாகத்திலே அந்த கங்கை நீரை வார்த்து அங்க இருக்கக்கூடிய நீர் கங்கை நீருக்கு சமம் என்று, நீங்க கங்கை நீர்ல வழிபாடு செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் அங்க போய் நீங்க அந்த நீரை எடுத்து உத்தொழித்துக் கொண்டால், தெளித்துக் கொண்டால், அது கங்கைக்கு சென்றதற்கு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடை அதை தருங்க. நாம கங்கைக்கு போனாலும் அங்க போலாம், உங்களுக்கு என்ன வேணாலும் அங்க போலாம். பெனிஃபிட் எல்லாம் சொல்லியாச்சு, அவுட்புட் சொல்லியாச்சு. அவுட்புட் நம்ம கிடைக்கக்கூடிய நிறைய இன்புட் இருக்குல்ல, நாம என்ன செய்யணும், இது கிடைக்கணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இது கிடைக்கணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை நாம் அடுத்த வருகின்ற இவ்வளவு பெரிய விஷயம் கிடைக்குது இல்ல, அப்ப நம்ம சின்னதா தான் ஒண்ணு செய்ய போறோம். அந்த சின்னதா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நாம் அடுத்த பாகத்திலே மிகச்சிறப்பாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதனால கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை நீங்க தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய திருமுறைகள் வந்து மேற்கோள்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கறோம்னு சொல்லி நிறைய அடியன் அந்த குறிப்புகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதனால அடுத்த அமர்வு, அடுத்த அந்த காணொளியில நாம தொடர்ந்து இந்த பதியத்தினுடைய சிறப்பு, கங்கை கொண்ட சோழேஸ்வரத்து சிறப்பு, இந்த 9ஆம் திருமுறையோட சிறப்பு, கருவூர்த்தி அவருடைய சிறப்பு என்றெல்லாம் பல வகையில பல கோணங்கள்ல சிந்தித்து நாம் பார்க்க போறோம். உங்களுக்கு இப்போ எது வேணாலும் கங்கை கொண்ட சோழேஸ்வரம் நீங்க ஒரு தடவை போய் தான் பாருங்க. போய் அவன்கிட்ட கேளுங்க. கிடைக்கலன்னா, இதே இந்த நான் கேட்டேன் கிடைக்கல என்னடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கலாம். அந்த அளவுக்கு நீங்க ஒரு உரிமையான ஒரு சத்தியமான தலம் என்பது இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரம். அதுக்கு சென்ற அடியார்கள் எல்லாம் நீங்கள் வேண்டுகின்ற பொன், வேண்டுகின்ற வீடு, பொருள், நல்ல மனை, நல்ல மனைவி மற்றும் எது கேட்டாலும் தருகின்ற கற்பக பொருள், இது எல்லாமே திருப்பி வாங்க. ஒன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அது பிக்சட். ஒரு தடவை தங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, பெருமாள் கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துல உங்ககிட்ட ஒரு தடவை தங்கம் கிடைச்சிருச்சுன்னா திரும்ப உங்ககிட்ட இருந்து அது போகாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப யார்கிட்ட வாங்கினாலும் செல்வம் வாங்கினாலும் அது திரும்ப போயிடும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பெருமான் கிட்ட வாங்குகின்ற அந்த எல்லா செல்வமும் முழுதுமாய் உங்ககிட்டயே தான் இருக்கும். எப்பொழுதுமே உங்களை விட்டு நீங்காது. நல்ல மனைவியா இருக்கட்டும், நல்ல ஒரு வீடா இருக்கட்டும், நல்ல ஒரு பல கனகங்கள், குவைகள், இது எல்லாமே எல்லா செல்வங்களும் உங்களை விட்டு நீங்காத செல்வம். நீங்காத செல்வத்தை தருகின்ற மிக பெரும் ஆற்றலுடைய தலைவன் அற்புதனாகிய கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தான் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நிலைப்பாடுகளை நிறைத்து இதற்காக நாம் என்ன பணி செய்ய வேண்டும், இந்த பெருமான் இவ்வளவு கிடைக்குதே, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத நாம் வருகின்ற அமர்வுகள்ல வருகின்ற அந்த அடுத்த அந்த இதில் நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே அடியேன் அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் வணங்கி நீல நினைந்து நான் போற்றுகின்றேன். மேலும் மிகச்சிறப்பாக நிகழ்த்துகின்ற இந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை 360 டிகிரி என்று சொல்லுகின்ற 9th திருமுறையை 360 டிகிரியில பார்க்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்கள் இங்கே பல ஜாம்பவான்கள் பேசி இருக்கின்றார்கள். அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் அடியனுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பளித்த சிவத்திரு லாவண்யா அக்கா அவர்களையும் அடியேன் மானசீகமாக வணங்கி, உங்களுக்கு வேண்டுவது அத்தனையும் தருகின்ற மிகப்பெரிய ஒரு இடமாக விளங்குகின்ற கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து
இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மறந்து நாம் அடுத்த அமர்விலே நாம் இன்று இதற்கான செய்தி இத்தனையும் பெறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற செய்தியை அங்க நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி அடிய நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றி பண்ணுகின்றேன். நன்றி நன்றி. சிவசிவ.